அடிக்கடி சாப்பிட்றாரு, வெயிட் ஏறுறது இல்லை, ஆனாலும் சாப்பிட்டுட்டே இருந்தா நல்லா இருக்கு அவரு. அவருடைய ஹாப்பினஸ் அப்படிங்கிறது சென்டர்ட் இன் ஈட்டிங். சாப்பிட்டுட்டே இருந்தா நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். He eats every few hours or his symptoms get worse. 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை சாப்பிடல அப்படின்னா அவருடைய சிம்டம் என்ன ஆகுது? ஒர்ஸ் ஆகுது. கம்ப்ளைண்ட்ஸு ஒர்ஸ் ஆகுது. இட் இஸ் எ ஹங்கர் தட் இஸ் இன்சாட்டியபிள் அண்ட் நெவர் சாட்டிஸ்ஃபைடு. அப்படி 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டுட்டே இருக்கணும், உடம்பு ஏறாது. சாப்பிடலன்னா ஒரு கம்ப்ளைண்ட்லாம் ஒர்ஸ் ஆகும், பசி தாங்காது, பசி எடுத்தால் தலைவலி வரும், பசி எடுத்தால் அங்கே கிளாண்டு கட்டி இருக்கிற வலி வரும். புரியுங்களா? அப்படி சாப்பிட்றாங்களே திருப்தியா? திருப்தியே இருக்காது. ஆர்சனிக் ஆல்பத்துக்கு காசு பணம் தேவைப்படுற மாதிரி இது. அயோடினுக்கு சாப்பாடு வேணும், அவர் சேர்த்து வைப்பார், இவரு செலவு பண்ணிட்டே இருப்பார். அதான் வித்தியாசம். Another strong keynote of the iodium is a sudden unaccountable sense of weakness. இவ்வளோலாம் சாப்பிட்ற எங்கடா போகிறது? சாப்பிட்றதெல்லாம் எங்கேயா போகுது, எங்கடா போகுதுன்னு கேட்பாங்க. சாப்பிட்றது பரபரன்னு இருக்கிறது இல்லை படுத்துங்கிறது, அதாவது டயர்ட்னஸ், அன்அக்கவுண்டபிள் சென்ஸ் ஆஃப் வீக்னஸ். சடன்லி திடீர்னு வீக்காகி படுத்துருவார். தி அயோடியம் பேஷண்ட் trembles and is unable to move. கைகால் நடுங்கும், கைகால் நடுக்கம் இருக்கும். unable to move, அடுத்து ஒன்றும் செய்ய முடியாது, நடக்கவோ வேலை பார்க்கவோ முடியாது, பேச கூட முடியாதுன்னு வச்சுங்களேன். சும்மா கொஞ்ச நேரம் பேசினாலே சொட்டிங் வரும், அப்படி சொட்டிங் ஆகும். அதாவது ஏதாவது எமோஷனலா பயந்தார் கொண்டாருன்னா அவ்வளோ சொட்டிங் வரும் இவருக்கு. இது ஒரு கேரக்டரிஸ்டிக் சிம்டம் அயோடியத்தில். அவருடைய வீக்னஸ் அப்படிங்கிறது முக்கியமாக எங்கே வெளிப்படும் அப்படின்னா அப்ஸ்டேரில் ஏறுறது, படிக்கட்டில் ஏறுறது. கல்கேரியா கார்புக்கு இந்த மாதிரி இருக்கும். வீக்னஸ் இன் போன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆஸ்பெக்டில் அவங்களுக்கு மாடிப்படி ஏறுறது கஷ்டப்படுவாங்க. அது வீக்னஸ் இன் போன்ஸ். இது ஜென்ரல் வீக்னஸ், ப்ரோஸ்டேஷன் ஜென்ரலாகவே இவங்களுக்கு வீக்னஸாக இருக்கு. பாருங்க, ஜென்ரல் வீக்னஸ். ஓகே, ஜென்ரல் வீக்னஸ். அசெண்டிங் ஸ்டேஜ் ஃப்ரம் கல்கரியா 4 மார்க்ல இருக்கு, அதுக்கு ஈக்குவலா அயோடியம் 4 மார்க்ல.
தி வீக்னஸ் இஸ் மோர் மார்க்கட் டியூரிங் மென்சஸ். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில், மென்சஸ் டைமில் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. இன்னொரு இண்டிகேட்டிங் சிம்டம், வெரி இண்டிகேட்டிங் சிம்டம் பார்த்தீங்கன்னா, well-known characteristic of the iodium patient is extreme flatulence. Very extreme flatulence. ஏன் அப்படின்னா, ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டமே இவருக்கு வந்து பிரச்சனையே அங்கதான் இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. என்ன நடக்கும் அப்புறம்? வயிறு மட்டும் தனியா தெரியும், சிலருக்கு வயிறே தெரியாது. அங்க டைஜஷன்ல வந்து ஃபிளாட்டுலன்ஸ் நிறைய வரும். அடுத்த ஒரு சிம்டம் பாருங்க. எவரி குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் தட் ஹி ஈட்ஸ் seems to turn into gas and we find him eructating violently from morning until night time. இன்னொரு சிம்டம், கீழே போகிறது ஃபிளாட்டுலன்ஸ், மேலே வந்து எரக்டேஷன், ஏப்பம். ஸோ காற்று பிரியறதும் மிகப்பெரிய அளவில் இருக்கும். காலையில் ஏஞ்சதுக்கு நைட்டு படுக்க போகிற வரையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தூங்குற நேரம் போக ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். லோட் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? அந்த இம்ப்ராப்பர் டைஜஷன் அப்படிங்கிறது, ஓவர்லோடிங் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது, இன்டெஸ்டின் சிஸ்டம் அப்படிங்கிறது, நான் ரொம்ப ஓவர்லோட் பண்ணாதப்பா அப்படிங்கிற சொல்கிறதுக்கு இது மூலமாக தான் காட்டும். ஸோ எரக்டேஷன் காலையில் எழுந்ததுல நைட்டு வரையும் இருக்கும். ஃபிளாட்டுலன்ஸும் அதே மாதிரி. அதே மாதிரி இவங்களுக்கு ஹீட் அக்ரிவேஷன் இருக்கும். ஹீட்டு அக்ரிவேஷன் இருக்கும். அயோடின் புரோமியம் அப்படிதான். ஒரு அதாவது இவங்களுக்கு ஹீட்டுங்கிறது சுத்தமாக ஒத்துக்காது. ஸ்டமக் ட்ரெம்பிளிங், ஹீட் டியூரிங் பாருங்க. ஸ்டமக் ட்ரெம்பிளிங், ஹீட் டியூரிங், அயோடியம் 4 மார்க்கில் இருக்கு பாருங்க. ஜென்ரல் வீக்னஸ், ஹீட் சம்மர் ஆஃப், ஜென்ரல் வீக்னஸ் ஆஃப் சம்மர் ஹீட்னு அர்த்தம். இது அப்படிதான் படிக்கணும். இது அதில் எகைன் அயோடியம் போல்டு லெட்டரில் இருக்குது. ஜெல்செமியம், நேட்ரம் கார்பு, செலினியம், அதில் ஒன்று அயோடியம். Like pulsatilla, iodium also has a desire for fresh air and a need to open the doors and windows. Heat ரெண்டு பேருக்குமே ஒத்துக்காது. பல்சட்டில்லா, அயோடியம். அது போல நீட் ஃப்ரெஷ் ஏர், டிசைர் ஃபார் ஃப்ரெஷ் ஏர் அண்ட் நீட் டு ஓப்பன் த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ கார்லேயோ விண்டோ சீட்டு தான் உங்களுக்கு வேணும். அதே மாதிரி வீட்டில் வந்து ரூமில் இருக்கிறத விட பெரும்பாலும் ஹாலில் இருப்பாங்க. ஏன்னா ஹாலில் வந்து எப்படி நீங்கள் கதவு மூட மாட்டீங்க,
ஜன்னலை மூட மாட்டீங்க. ஒரு ஃப்ரெஷ் ஏர் இங்கே இருந்துகிட்டே இருக்கும் ஹாலில், வீட்டில். இவங்க ரூமில் படுக்கிறத விட ஹாலில் படுக்கிறது ரொம்ப விரும்புவாங்க. அயோடின் பல்செட்ல 2 பேருமே. அயோடின் பேஷண்ட் cannot bear any heat on his head, as it tends to increase his feeling of heat. தலையில பெரும்பாலும் தொப்பி போட்டுக்கிறதுக்கு விரும்புவாங்க. தலைப்பா கட்டிக்கிறது, தொப்பி போட்டுக்கிறது, சம்ஹவ் ஹீட்லேருந்து தலையை ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுடைய விருப்பமாக இருக்கும். அது தனியாக தெரியும் அவங்களுக்கு. அடுத்தது தி ஹாட் ஏர். The hot air of a warm room creates an aggravation and brings on a throbbing headache. பல்செட்ல மாதிரியே தான். ஹீட் ரூம்ல இருக்கிறது இவங்களால முடியாது. வென்டிலேஷன் இருக்கணும், ஃப்ரெஷ் ஏர் இருக்கணும், ஹீட் இல்லாமல் இருக்கணும். சம்மர் இவங்களால முடியாது, சம்மர் தாக்கு பிடிக்க முடியாது இவங்களால. ஸோ த்ரோபிங் ஹெட்டேக், வெயிலில் போய் வந்தால் ஒரு வலி வருதுல, த்ரோபிங், இந்த பெல்லடோனாவுக்கு இருக்கிற மாதிரி த்ரோபிங் ஹெட்டேக் உங்களுக்கு இருக்கும். Washing in cold water. Washing in cold water and cold air always ameliorates. In general, heat aggravate பண்ணுது. குளிர்ந்த நீர்ல அவங்களுக்கு பெட்டரா இருக்கு. Another characteristic of iodium is sluggishness. சோம்பலா கிடக்கிறது. Everything is slow. Even disease don't terminate quickly. அதாவது அந்த டிசீஸும் அதுலயும் ஸ்லக்கிஷ்னஸா இருக்குங்கிறாங்க. அந்த அயோடின் மருந்து தேவைப்படுறவங்களுக்கு வரக்கூடிய டிசீஸ் இருக்கு இல்லைங்களா, சீக்கிரம் அப்படியே ரொம்ப வளர்ந்து வேகமாக போய் எண்டுக்கு கொண்டு வந்துடாது, அதுவும் ஸ்லோவாக இருக்கும். இவங்களும் ஸ்லோவாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்லக்கிஷாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அயோடின் பேஸ் பார்த்தீங்கன்னா the iodium phase tends to dark yellow and tawny with many yellow spots. இதை படத்தை பாருங்க. Indicating a severely cacotic and debilitated state. Cacotic என்ன சார்? சொல்லுங்க யாராவது. முக சுருக்கம். எஸ், அந்த படத்தை பாருங்க. அதாவது டெபிலிட்டேட், ரொம்ப வீக்காகவும்
முக சுருக்கமாகவும், முகத்துல வந்து மஞ்சள் கலர் புள்ளி, டார்க் எல்லோ டாட்ஸ் வந்து முகத்துல தெரியும். பாருங்க, ஃபேஸ் டிஸ்கலேஷன் சில்கி கலர், ஒரு மாதிரி ஒரு வித ஒரு ஷைனிங் தெரியும். அதுல வந்து இந்த பாருங்க அயோடியம், அதுல ஒரு மருந்தா இருக்கு. சரி, அடுத்தது சார். இது என்ன மெடிக்கல்ல என்ன மீனிங்னா, மிகவும் தீவிரமான நலிவுற்ற நிலை, தீவிரமாக நலிவுற்ற நிலை, தசை குறைபாடு, அதிக சோர்வு, பசியின்மை மற்றும் எடை குறைதல், இதெல்லாம் இருக்கும். ஓகே ஓகே. அந்த தோற்றமே வயோதிக தோற்றத்தை காட்டுறாங்க பாருங்க. ஓகே. அடுத்தது அந்த ஸ்கின் எப்படி இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப பார்த்துங்க. ரொம்ப வினோதமான வித்தியாசமான ஸ்கின்ஸ்லாம் இதில் இருக்கு. அங்கே பாருங்க, ரஃப் அண்ட் ட்ரை வித் எ டெண்டன்சி டு டெவலப் மெனி papules, boils, abscesses. காலில் கீழே இருக்கிறது பாருங்க, அதே மாதிரி கையில் மேலே இருக்கிறது பாருங்க. ஸோ பாயில் இந்த பக்கம் இருக்கிறது பாருங்க, பாயில்ஸ். இந்த மாதிரி பாயில்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை போட்டு சாப்பிட்டு 2 பக்கம் வந்துரு. என்னங்க? ஸோ இந்த டிஸ்கலரேஷன் வந்து அந்த ப்ளூயிஷ் பிளாக் கலர் இருக்கு இல்லைங்களா, அது அந்த ஸ்கின்லேயும் தெரியுது பாருங்க. அந்த கம்ப்ளைண்ட் இருக்கிற ஸ்கின்னில் அந்த கலர் தெரியுது பாருங்க, டிஸ்கலரேஷன். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ரெமடியும் தன்னுடைய கலரை அங்கே இண்டிகேட் பண்ணும். ஸோ அதான் இங்கே எப்படி இருக்கிறது. அடுத்தது, கிரேட் ஆன்சைட்டி ஆஃப் செஸ்ட் ரெக்கவரிங் எ கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன். செஸ்ட்ல வந்து பாருங்க கயிறு போட்டு கட்டின மாதிரி இருக்கு பாருங்க. அதாவது செஸ்ட் புழியிற மாதிரி சொல்றாங்க. Heart was being squeezed together and grasped by a iron band. Cactus grandiflorusல வர்ற சிம்டம் இங்க வந்து ஹார்ட் ஏரியாவில் வருது. இதயத்தை கசைக்கு புழியிற மாதிரியும், இரும்பு பட்டை போட்டு கட்டின மாதிரியும், அதே மாதிரி ஹார்ட்ல படபடப்பு அப்படிங்கிறது சின்னதா வேலை பார்த்தாலே பை தி லீஸ்ட் எக்ஸர்ஷன் ஆர் இம்பார்ட்டன்ட் சிம்டம் ஆஃப் அயோடின். அதாவது அப்படி இருக்கும்போது இவங்க அடிக்கடி பொசிஷனை மாற்ற வேண்டியது அவசியமா இருக்கு. படுக்கிறது, எந்திரிக்கிறது, உருண்டு படுக்கிறது, டோட்டலாக சேர்த்து படித்தா போயும். கிரேட் ஆன்சைட்டி ஆஃப் த செஸ்ட் ரெக்வயரிங் கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன், requiring constant change of position with a feeling that the heart was being squeezed together and grasped by an iron band, a handle band. Along with the intense palpitation of the heart brought on by the least exertion or important symptom of iodine. ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் சிம்டத்தை வந்து ஞாபகம் வச்சுங்க. அயோடினை வந்து
ஸ்ட்ரைட்டாக இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு சிம்டம். Iodium is used in mitral valve insufficiency when accompanied by tremendous weakness in the region of chest. So chest symptom இந்த மாதிரி வரும்போது think of iodine. அயோடின்லேயே மற்ற சிம்டம்லாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதை பாருங்க, கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் தி வால்வ்ஸ் செஸ்ட் ஹெட், அதில் அயோடின் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இதை பார்த்துக்கலாம். அயோடியம் ப்ரொடியூசஸ் hypertrophy of the cervical glands. இங்க இருக்கு பாருங்க, hypertrophy of cervical glands, the thyroid gland, the mesenteric glands and numerous other glands of the body. ஸோ இது பெரும்பாலும் கிளாண்ட்ஸில் உள்ள அட்ரோபி, சொல்லிங்கு, ஸோ அந்த மாதிரி பெரும்பாலும் கிளாண்டில் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது அயோடின்ல. அயோடினுடைய தீமை ஷால்டன் என்ன சொல்வாரு, அயோடின் அப்படிங்கிறது இந்த ரெஃப்யூஜிஸ் இருக்காங்கல்ல, புலம்பெயர்ந்தவர்களுக்கு ஜென்ரலாக ஒரு மென்டாலிட்டி இருக்கும் பார்த்தீங்களா? என்ன, முதல்ல அவங்ககிட்ட காசு இருக்குதோ இல்லையா, ஏன்னா சாப்பாடு வேணும் இல்லையா, புது இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு முதல் பிரச்சனை என்னவா இருக்கும்னா சாப்பாடு. அந்த சாப்பாடு அப்படிங்கிறது எங்க கிடைச்சாலும் உடனே சாப்பிடுவாங்க, எவ்வளோ கிடைக்குதோ சாப்பிடுவாங்க. அவனுடைய இஷ்யூவே சாப்பாடாக தான் இருக்கும். புரியுங்களா? ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வந்து அயோடினை வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளை ஏமாத்திடுவாங்க, ஏமாற்றப்பட்டோம், முதுகுல குத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்க வரும். ஏன் அப்படின்னா புதுசா ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க, யாரையும் நம்ப முடியாது. அந்த ஒரு ஃபீல் இவங்களுக்கு ஜென்ரலா இருக்கும். காலி அயோடேட்டம் அப்படின்னா நான் எந்த ஃபேமிலியை சார்ந்திருக்கிறேனோ அந்த ஃபேமிலி என்ன கைவிட்டுட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தைய 2 குழந்தைய இருக்கும். அவர் கணவர் வந்து நோய்வாய்ப்பட்டோ இல்லை ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. அந்த பெண்ணையும் அந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டியது யாருடைய கடமை? பொதுவா சமூகத்துல அந்த குடும்பத்துல இருக்க பிற உறுப்பினர்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க இல்லையா? அதற்கு மாறாக அவங்களுக்கு வந்து சேரக்கூடிய சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு விரட்டி விடுறது அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தில் நடக்குதுன்னா அந்த இடத்துல அவங்களுடைய ஃபீல் என்னவா இருக்கும்னா காலி அயோடு. தான் எந்த குடும்பத்தை சார்ந்திருக்கிறோமோ அந்த குடும்பத்தாரால் கைவிடப்படுவது, விரட்டி அடிக்கப்படுவது. கல்கரி அயோடேட், இது தீமேட்டிக்கா சொல்றேன் நான். தீம், அந்த அயோடேட்டத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தீம்.
கல்கரியா அயோடேட்டம் அப்படின்னா ஷால்டன் என்ன சொல்வாரு, தான் எந்த நபரை சார்ந்திருக்க வேண்டுமோ சார்ந்திருக்கிறோனோ அவரால் விரட்டி அடிக்கப்படுவது, கைவிடப்படுவது, விரட்டி அடிக்கப்படுவது கல்கரியா அயோடேட்டம். இப்போ புரியுதுங்களா? அயோடேட்டம் என்பது ஒரு கைவிடப்பட்ட மனநிலையில் சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர். அவருக்கு முதல் தேவை சாப்பாடாக தான் இருக்கும். சாப்பாடு எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தாது. ஸோ இது மெட்டபாலிக் சேஞ்சஸாக அங்கே நடந்த பிறகு இது இருக்கும். அந்த சுச்சுவேஷன் இருந்தால் தான் அயோடியம் தேவைப்படுங்கிறது இல்லை. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த சிம்டம்லாம் இருந்தாலும் அயோடியம் தேவைப்படுதுன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஹீட் அப்படிங்கிறது இவருக்கு அக்ரிவேஷன் ஆகும், கோல்ட் ஏர் அம்லேஷன் ஆகும். இது மெயினாக வேலை செய்கிறது டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு பெக்யூலர் நேச்சர் இது கொண்டு இருக்கு. சாப்பாடு வெறியர்களாக இவங்க இருப்பாங்க, சாப்பிடாம இருக்க முடியாது. இவங்களோட வாழ்க்கையில் பிரச்சனையே சாப்பிட்றதா தான் இருக்கும். மணிக்கு ஒரு மாதிரி 2 மணிக்கு ஒரு மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் பத்தாது. எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பு ஏறாது, உடம்புல எமாசியேஷன் தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய அந்த கிடைக்கக்கூடிய ஆற்றல்லாம் நோய் வளர்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறதுனால பெரும்பாலும் கிளாண்ட்ஸில் இவங்களுக்கு நோய் வருது. அந்த கிளாண்டெல்லாம் பெருசு பெருசாகும், உடம்புல சதையெல்லாம் இழைச்சி போகும். நல்லா பார்த்தோம் புரிகிறது. ஸோ வரக்கூடிய புண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுடைய நேச்சர் கலர் அப்படிங்கிறது ப்ளூயிஷ் பிளாக் கலர். அந்த புண்ணிலே அந்த கலர் தெரியுது. புரியுங்களா? ஸோ வீக்னஸ் அப்படிங்கிறது, ஸ்லக்கிஷ்னஸ் அப்படிங்கிறது எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டதெல்லாம் அந்த சாப்பிட்டது செரிச்சதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாது. ரொம்ப ஸ்லக்கிஷாக இருப்பாங்க, டயர்டாக இருப்பாங்க, வீக்காக இருப்பாங்க. இவங்களுடைய ஹார்ட் சம்பந்தமான சிம்டம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஒரு கேக்டஸ் கிராண்டிபுலரிஸில் வர்ற மாதிரி, இரும்பு பட்டம் போட்ட மாதிரி, அப்படியே கசைக்கு புழியிற மாதிரி, மைட்ரல் வால்வில் ப்ராப்ளம் வர்றது, அந்த ஹார்ட் சிம்டம் வரும்போது ஒரு பொசிஷனில் இருக்க முடியாது. புரியுங்களா? வேற வேற அது இதே சேம் சிம்டம் பல்சிட் இல்லாமல் இருப்பாங்க. புரியுங்களா? ஸோ பல்சிட் இல்லாமல் இன்னொரு பக்கம் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா டிபெண்டபிள் ரெமெடி, அது அடுத்தவங்களே சார்ந்து இருக்கக்கூடிய ரெமெடி. அது அந்த கோரிலேஷன். ஸோ அந்த மாதிரி மேட்ச் ஆகுது. கல்கரியா பாருங்க, அதே மாதிரி சார்ந்து இருக்கக்கூடியது. ஸோ அந்த அளவில் நம்ம அயோடியத்தை ஒரு மெட்டியாமெடிக்கா அதனுடைய ப்ரூவ்டு சிம்டம் அதை வச்சு ஓரளவு புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த கண்டிஷனில் யார் வந்தாலும் we have to think of அயோடியம். ஓகேங்களா? அடுத்த கிளாஸ்ல புரோமியம் பார்ப்போம். சார் இதே ஒருவேளை அடுத்த கிளாஸ்ல 5th ரோல இந்த 17th காலத்துல வர்றத போது எப்படி இந்த தீம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்றது கொஞ்சம் சொல்ல முடியும்? பார்த்துட்டு அடுத்தது போவோம். கண்டிப்பா தேங்க்ஸ். கண்டிப்பா இதே முழுசா பார்த்துட்டு அடுத்தது போவோம். ஓகேங்களா? ஓகே, ரைட். தேங்க்யூ. 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 தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றிங்கய்யா. நன்றிங்க. நன்றிங்க. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குட் நைட். தேங்க்யூ.